துர்முகி வருடத்தில் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் அமோகமாகவே இருக்கும். சென்ற வருடத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பெரியவர்களின் உடல்நிலை ஆகிய அனைத்துமே இந்த வருடம் உங்களுக்கு சீராக அமையும். துர்முகி வருடம் சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரையில் பலன்கள் சற்று குறைவாக இருந்தாலும் ஆடி மாதத்திற்கு பின்னர் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, கடன் பிரச்சனைகளிலிருந்தும் இவர்கள் வெளிவருவார்கள். புதிதாக வீடு வாங்க எண்ணம் இருக்கிறவர்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு, அதாவது வைகாசி மாதத்திற்கு பிறகு அந்த முயற்சியில் இவர்கள் ஈடுபடுவது நல்லது. திருமணத்திற்கு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ஆடி மாதத்திற்கு பிறகு அதற்கான முயற்சி எடுத்தால் இவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கைகூடும். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு இந்த கடகராசியில் இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த வருடம் வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது இவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான பலன்களையே கொடுக்கும். இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது சிலருக்கு உடல் உபாதைகளில் சற்று கவனம் இருக்கக்கூடிய வருடமாகவே இருக்கும். வீட்டில் யாராவது பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் குன்றி இருந்தால், அதாவது முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவானுக்கு இவர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. வீட்டில் பெரியவர்களின் உடல் நலம் சற்று குறைவாக இருப்பவர்களுக்கு திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது பரிகாரம் செய்து கொள்வதோ நல்லது. இந்த வருடம் நடந்த, அதாவது மன்மத வருடத்தில் ஜனவரி மாதத்தில் நடந்த ராகு கேது பெயர்ச்சியானது அடுத்த 1.5 வருடம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகளில் சற்று கவனம் தேவைப்படும். ஏற்கனவே இந்த உபாதைகளில் இருப்பவர்களுக்கு ராகுக்கு பரிகாரமாக திருநாகேஸ்வரம் சென்று பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. பெண்கள் திருமணமாகாதவர்கள் மற்றும் குடும்பத்தில் பிரச்சனைகளில் இருப்பவர்களும் ராகு கேது ஆகிய 2 கிரகங்களுக்குமே பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கும், கீழ்பெரும் பள்ளம் சென்று கேது பகவானுக்கும் அர்ச்சனை செய்து கொண்டால் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் மற்றும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரம். மற்றபடி குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் இவர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. சுக்கிர பகவானுக்கு பரிகாரம் செய்து கொண்டால் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் சற்று மேன்மை அடையும். இந்த கடகராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக வைகாசி மாதத்திற்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் காணலாம். புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கு வைகாசி மாதத்திற்கு பிறகு அந்த முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு, அதாவது ஆடி மாதத்திற்கு பிறகு இவர்கள் இந்த முயற்சியில் கையாண்டால் இவர்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது இந்த துர்முகி வருடத்தினுடைய பலன்களாகும். பெண்களுக்கு பிரத்யேகமாக ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பரிகாரம் செய்து கொண்டால் எந்த வயது பெண்களுக்குமே உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் இவர்கள் மன ஆரோக்கியத்திற்கு ராகுவிற்கும் கேதுவுக்கும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. குழந்தைகளுக்கு படிப்பில் கவனக்குறைவும் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பரிகாரம் செய்து கொள்ளலாம். பொதுவாக கடகராசி நேயர்கள், அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பதி ஏழுமலையானை சென்று வணங்கி வந்தால் இந்த வருடம் முழுவதுமே இவர்களுக்கு அமோகமான வருடமாக இருக்கும். திருப்பதி மட்டும் அல்லாமல் இவர்கள் நவகிரக ஸ்தலங்களுக்கு ஒரு முறை சென்று வந்தால் எல்லா கிரக தோஷங்களும் நீங்கி இந்த துர்முகி வருடத்தில் நல்ல நன்மைகளை காணலாம். வாரம் உங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.